லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபைனைட் டிஃபரன்ஸ் அதை ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து இப்போ அங்கிருந்தே ப்ராப்பராக கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே கோத்ரோ பண்ணிக்காங்க. நான் இன்னும் சில அடிஷ்னல் ரிசல்ட் எல்லாம் சேர்த்து அப்படி ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறேன். ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஒன்ஸ் மோர் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம், ஸ்டார்டிங்ல இருந்து. ஃபைனைட் டிஃபரன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். இதில் சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தோம். y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஃபங்க்ஷன். இங்கேயும் சைடில் அதுதான் இருக்குது, அது சம்மந்தப்பட்டு தான் எழுதியிருக்கிறோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் வேரியபிள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எக்ஸ் வேரியபிள் எல்லாமே இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம எக்ஸ் கொடுக்குற அந்த வேல்யூ எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸெட்ரா எக்ஸ் என் மைனஸ் ஒன் கமா எக்ஸ்என். எக்ஸ் நாட்ல ஆரம்பிச்சு எக்ஸ்என் வரைக்கும். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவோட ஆரம்பிக்கிறதுனால இதை விட ஒன்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்குமெண்ட். அடுத்தது ஒய் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது டிபெண்ட் வேரியபிளா இருக்கும். அப்போ ஒய் எக்ஸுக்கு அது ஃபங்க்ஷன்ல கொண்டு போயிட்டு, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த ஒய் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு பேர் வந்து ஒய் நாட். ஸோ ஒய் நாட் கமா ஒய் ஒன் கமா ஒய் டூ எக்ஸெட்ரா ஒய் என் மைனஸ் ஒன் கமா ஒய்என், இது போல கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ட்ரிஸ். இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன விஷயம் தாங்க. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் டிபெண்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஆர்குமெண்ட், என்ட்ரிஸ், இதில் ஏதாவது பேசிக்காக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதுக்கும் தயாராகிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு நம்பர் லைன், ஒரு லைன் போட்டு அந்த லைன்ல என்டையர் கான்செப்டையும் உள்ள கொண்டு வர மாதிரி பார்த்துக்காங்க. இந்த லைன்ல என்ன நான் எழுதுறேன்னு பாருங்க. எக்ஸ் நாட் முதல்ல இதுல எக்ஸ் நாட்டு இந்த ஆர்குமெண்டட்குள்ள எழுதிடலாம். எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எக்ஸ் என் மைனஸ் ஒன் எக்ஸ் என் வரைக்கும் எழுதியாச்சுங்க. இது பாருங்க, எச் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எக்ஸ் ஒன் வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இங்க ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் நாட்டுக்கும் எக்ஸ் டூக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அப்படியே இது 2h அந்த மாதிரி அப்படியே நகர்ந்து போயிடுது. டிஸ்டன்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டிஸ்டன்ஸை பொறுத்தவரையில். இன்னொரு கான்செப்டையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிடுவேன். இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அந்த கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்பர் ஆஃப் இன்டர்வல். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பேசிக் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஆப்ரேட்டர்ஸை பற்றி, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், 5 டைப் ஆஃப் ஆப்ரேட்டரையும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பாருங்க, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக லிமிட் அந்த இன்டர்வலை குறைச்சி போட்டேன் நான். ஒய் நாட் கொடுத்து நினைக்கிறேன் நேற்று கிளாஸில். ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ வரையும் கொடுத்துருந்தோம். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ எத்தனை டேர்ம் இருக்குன்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னா 3. எத்தனை இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல், 2 இன்டர்வல். ஸோ இங்கே முடிகிற நம்பரே இன்டர்வலாக வருது. அதில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸாக வருது. ஸோ அப்போ இன்டர்வல் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் n டேர்ம்ஸ் எடுத்தீங்கன்னா n இன்டர்வல் அப்படின்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது nல முடிச்சிருந்தாலும் எக்ஸ் நாட்ல ஆரம்பிக்கனாலும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்காங்க. நம்பர் ஆஃப் இன்டர்வலை பற்றி பேசுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இந்த 2 கான்செப்டுமே இதில் ஒன் பை ஒன்னாக இருக்கு. ஸோ அதுதான் இங்கே இந்த விஷயத்தையும் ஒரு மைண்டில் எடுத்துக்கலாம். அப்போ இதுவே நமக்கு கேள்வியை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். இந்த 2 வேல்யூ வந்து எப்பவுமே வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதோட இன்டர்வல் கண்டிப்பாக, ஏன்னா இது ஹெச் எடுத்தா இங்கே நான் இங்கே 2hன்னு எடுத்திருக்கேன் பாருங்க,
ரைட்டுங்களா? அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 நம்பருக்கு 2 பாயிண்ட் எக்ஸோட 2 பாயிண்ட் இடையில சேமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அதை ஒரு ரிசல்ட்டா மைண்ட்ல வச்சுக்காங்க. அதை மெட்டீரியல் நீங்க லாஸ்டா இதெல்லாம் ஒரு சிலது எழுதியிருக்கேன், ஒரு சிலது இல்லாம இருக்கு, பார்த்து வச்சுக்காங்க. முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ consecutive difference between any two consecutive values of x need not to be ஈக்குவலா இருக்காதுன்னு போட்டிருக்கோம். ஆனா இன்டர்வல் ஈக்குவலா இருக்கும். ரைட்டுங்களா? பட் இன்டர்வல் இஸ் ஈக்குவல். இந்த பாயிண்ட் நம்ம மெட்டீரியலே எழுதியிருப்போம் பாருங்க. இந்த பாயிண்ட் தான் அது. இதை நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். the interval of differencing between any two consecutive term is always constant அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஈக்குவல் இன்டர்வலா எடுத்தா ஈக்குவலா இருக்குங்க. ஆனா 2 பாயிண்டா எடுத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த 2 பாயிண்ட்டையும் இன்டர் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதெல்லாமே எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க அப்படி கீவேர்டா 1 by 1 இருக்கு. அதை பார்த்துக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த நோட்டுன்னு போட்டு 2 நோட் இருக்கு பாருங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n+1, நம்பர் ஆஃப் இன்டர்வல் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சில புத்தகத்துல நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த x0, x1, x2, x3 இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறோம் பாருங்க. அதுல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எடுத்திருக்காங்க. அதையும் ஒரு லைன்லயே காட்டிடுறோம் பாருங்க. இப்ப நான் இந்த இடத்த x0ன்னு வச்சிருக்கேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா h டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம மெட்டீரியல் அப்படிதான் எழுதியிருக்கோம். x0 பிளஸ் h. அடுத்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா x0 பிளஸ் 2hன்னு எழுதியிருக்கேன். இந்த இடம் வரும்போது x0 பிளஸ் 3hன்னு எழுதியிருக்கேன். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ் பாருங்க என்னவா இருக்கும் அப்படின்னு x0 பிளஸ் nh. x0 பிளஸ் nh. இந்த இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க x0 பிளஸ் n பிளஸ் 1 இன்டு h. இந்த இடம் உள்ள வரும்போது என்ன இருக்கும் x0 பிளஸ் n மைனஸ் 1 h இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இங்க நாம மேல காட்டும் போது x0, x1, x2, x3னே போட்டேன். நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தாவே எழுதியிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பிறகு நீங்க படிக்கும் போது இதை யூஸ் பண்ணியும் ஜென்ரல் ஃபார்முலா செட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதை யூஸ் பண்ணி ஜென்ரல் ஃபார்முலா மேக்ஸிமம் செட் பண்ணல. அதனால இதையே பார்த்து வச்சுக்கிறது ஒரு சேஃப்டிக்காக இதையும் நான் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைனையும் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இது ரெண்டையுமே காமன் பண்ணி ஒரு லைனுக்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம ஃபார்வேர்டு டிஃபரன்ஸையும் பேக்வேர்டு டிஃபரன்ஸையும் அனலைஸ் பண்ண போறோம். அது கண்டிப்பா இதெல்லாம் தேவை. இங்க போட்டுருவா கவனிங்க. இப்ப நான் முதல்ல சொன்னேன் x0 சப்ஸ்டிட் பண்றதுனால நீங்க x0 புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இங்க x0 பிளஸ் h வச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, 2 ஐடியா நான் வச்சுக்காங்க. x0 சப்ஸ்டிட் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற வேல்யூ y0. ரைட்டுங்களா? என்ன கிடைக்கும்னா இங்க என்ட்ரிஸ் தான் நான் எழுதிட்டு இருக்கேன். இங்க எழுதுறதாமே என்ட்ரிஸ். அடுத்தது y1, அடுத்து பாத்தீங்கன்னா y2, அப்படியே போகும்போது yn மைனஸ் 1, லாஸ்ட் டேர்ம் வந்து yn இப்படி எழுதிக்கணும். ரைட்டுங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸையும் பேக்வேர்டு டிஃபரன்ஸையும் கொண்டு வராங்க. ஆக்சுவலி நாங்கள் எழுதிங்கிறது என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லது என்ட்ரிஸ். இந்த என்ட்ரிஸை வச்சுதான் ஒட்டுமொத்த ரிசல்ட்டுமே இந்த இடத்துல முடிவுக்கு கொண்டு வராங்க. தெளிவா நான் வச்சுக்காங்க. அப்போ y0க்கும் இந்த y1 இந்த 2 கேப்பையும் எடுத்துக்கிறாங்க. y0 to y1. இதுல பாருங்க ஃபார்வேர்ட் முதல்ல ஆப்ரேட்டர்ஸை பத்தி பேசுறோம். இந்த இடத்துல சில ஆப்ரேட்டர்ஸை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். அப்போ ஆப்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா யூனிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூனிட் ஆப்ரேட்டர் ஆர் யூனிட் ஆப்ரேட்டர். யூனிக் கிடையாது, யூனிட் ஆப்ரேட்டர். அதை வந்து நம்ம 1ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. நேற்றே சொல்லி நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். டெல்டா. இது டெல்டா. சரிங்களா? மூணாவது வந்து இதை அப்படியே திருப்பி போடுற மாதிரி பார்த்து வச்சுக்காங்க. நெபுலா. டெல் சிம்பிள் அதை யூஸ் பண்ணிக்காங்க. நாலாவது ஆப்ரேட்டர் வந்து
இதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இது சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். டெல்டாங்கிறது ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் எஃப்டி. டெல் அப்படிங்கிறது பேக்வேர்டு டிஃபரன்ஸ். பாருங்க, யூனிட் ஆப்ரேட்டர், யூனிட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். எப்பவுமே பாருங்க, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருங்கிறது மைனஸ்ல இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு. இது சென்ட்ரல் இருக்கிறதுனால இது சென்ட்ரல் டெல்டாங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ +1/2னா இந்த வேல்யூ -1/2 இருக்கும். அப்பவுமே இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்களா, சரிங்களா, 1/2 -1/2. இதனுடைய டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அது ஒன்று சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்காங்க. 5வது ஆப்ரேட்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஆப்ரேட்டர். மியூ அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேரு மீன் ஆப்ரேட்டர். மீன் ஆப்ரேட்டர். மீன் ஆப்ரேட்டருங்கிறது இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ். ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்துறணும். 6வது ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். டி டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். டிஃபரன்ஸ் டி இஸ் நத்திங் பட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்க ஒய்ன்னு யூஸ் பண்ணுவோம், தான் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சு வரும். கொஸ்டினே நம்ம என்ன பாருங்க, y is equal to f of x be the function அப்படின்னு எடுத்தோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். 7வது ஆப்ரேட்டர் ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்க இந்த இ சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல மோஸ்ட்லி இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபார்வேர்ட் பேக்வேர்ட். தொடர்ந்து அப்படியே டெல் பார்க்கலாம், மியூ பார்க்கலாம். டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்லாம் சும்மா அது சிம்பிளா இருக்கு, பார்த்துக்கலாம். மேஜரான ஆப்ரேட்டர்ஸ் இதுக்கு இந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எம்சிக்யூக்கு சான்சஸ் இருக்குங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் 1 by 1. ஓகே, இப்போ பார்ப்போம். நம்ம ஒரு ஆப்ரேட்டர் தான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து இங்கிருந்து எடுக்கலாம். ஃபார்வேர்டு ஆப்ரேட்டர்லேருந்து வரலாம். நான் அப்படியே கலர் மாற்றிக்கிட்டா ரெண்டுக்கு வந்துடுறேன். இந்த ஃபார்வேர்டு ஆப்ரேட்டரை போட போகிறேன். கிளியராக நான் வச்சுக்காங்க. எஃப்டி ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் சிம்பிள் பாருங்க, டெல்டா. அப்போ இந்த இடத்துக்கு பேரு டெல்டா. எப்பவுமே ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ அதுதான் நோட்டேஷன்ல உட்காரணும். டெல் y0. இந்த ரெண்டுமே எடுத்தீங்கன்னா இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது y1, டெல் y1 அப்படின்னு வரணும். இதுவும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய y3 எடுத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங்கா இருக்கக்கூடியது y2, இதை எடுக்கணும். அப்ப இதை ரெண்டும் எடுத்தீங்கன்னா டெல்லு yn-1. இங்க எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரோட இந்த சஃபிக்ஸ்ல வரக்கூடிய வேல்யூவா இருக்கணும். இதை நோட் பண்ணிக்கணும். அதே நேரத்துல இங்க ஒட்டுமொத்தமா இவ்வளோ 7 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 7 ஆப்ரேட்டருக்கும் காமனா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் லீனியர். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ நான் டெல்டான்னு ஒரு சிம்பிள் போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு ஒரு சிம்பிள் போட்டிருந்தேன். இதோட பவர்ல எல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்படி டெல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருந்தா தான் அது செகண்ட் டிஃபரன்ஸ். டெல் ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர் இப்படி வரும்போது இது லீனியர் கிடையாது. அப்ப இது எல்லாமே வந்து பவர்ல 1 இருக்கிறதா மீனிங். திஸ் ஆப்ரேட்டர் இஸ் கால்டு லீனியர் ஆப்ரேட்டர். லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பவர்ல எல்லாமே 1 தான் இருக்கிறது. எல்லாமே பவர்ல 1 அந்த மாதிரி மீன் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும் பேர் லீனியர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வச்சுக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம நோட்டேஷனும் கொடுத்துட்டோம். ஃபார்வேர்ட் ஆப்ரேட்டருக்கு டெல்டா, பேக்வேர்ட் ஆப்ரேட்டருக்கு டெல்லு. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபார்வேர்ட் ஆப்ரேட்டரை முதல்ல கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சப் ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஃபார்வேர்ட் ஆப்ரேட்டர், ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதை தான் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் டெல்டா. அதுவும் பவர்ல 1 வர்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு என்ன பேருங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்க போறோம். அப்படியே பார்த்துக்காங்க. முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா
டெல்டா ஒய் நாட், அப்புறம் இருக்கிறது டெல்டா ஒய் ஒன், அண்ட் தென் டெல்டா ஒய் டூ எக்ஸெட்ரா. இப்படியே போனீங்கன்னா டெல்டா ஒய் என் மைனஸ் ஒன். ஸ்டார்டிங் லெட்டர் எதுவோ இன்டர்வெல்ல அதுதான் இங்க வரணும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட். இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். ஒய் டூ போட்டிங்கன்னா ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூ. ஒய்என் மைனஸ் ஒன்னு போட்டிங்கன்னா ஒய்என் மைனஸ் ஒய்என் மைனஸ் ஒன். இங்கிருந்து பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ, இந்த கான்செப்ட்ல பார்த்து வச்சுக்கணுங்க. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இந்த ஆப்ரேட்டரை பத்தி எழுதியிருக்கிறோம். இதுல எனக்கு இன்னொரு ஐடியா கொடுங்க. இந்த ஃபார்முலா எழுதுறேன், இது சரியானு மட்டும் யாராவது கற்பனை பண்ணி சொல்லுங்க, அல்லது இதை ரியலைஸ் பண்ணி கூட சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு கரெக்ஷன் சொல்றேன். மெட்டீரியல்ல இதுக்கான சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல மட்டும் பேக்வேர்டுக்கான சிம்பிளை போட்டிருப்பேன். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர் பத்தி எழுதுங்கிற இடத்துல இந்த சிம்பிள் போட்டேன் ஒரு 3 இடத்துல, அதை மாத்திக்காங்க. இப்ப நான் இன்னொன்னு எழுதுறேன், அது சரியான மட்டும் யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. அதே டெல்டா சிம்பிள் தான் போட்டிருக்கேன். அதே டெல்டா சிம்பிள் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒய்என் அப்படின்னு சஃபிக்ஸ் எழுதுறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் கிளியர் பண்ணி கொடுங்க பார்க்கலாம். டெல்டா ஒய்எனுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஒய்என் பிளஸ் ஒன் மைனஸ், ஏன்னா இன்னொரு ஸ்டெப் தான் போட்டுக்கலாம். டவுட் ஆச்சுன்னா இங்க ஒய்என் பிளஸ் ஒன் போட்டீங்கன்னா ஒய்என் பிளஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் சார், மைனஸ் ஒய்என். அப்போ ஒய்என் பிளஸ் ஒன் மைனஸ் ஒய்என். இங்கே கம்பேர் பண்ணி பாருங்க, இங்க என் மைனஸ் ஒன்னு இருக்கு. எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து ரைட் போடும்போது ஒரு டேர்ம் கூடுது, அப்படிதான் பாருங்க. 2 போட்டா 3, 2ன்னு போட்டா 3, 1ன்னு போட்டா 2, 0ன்னு போட்டா 1. அதே மாதிரி ஒய் மைனஸ் என்னன்னா ஒரு டேர்ம் கூடணும், பிளஸ் ஒன்னு. ஒய்என் மைனஸ் ஒன் கூட பிளஸ் ஒன் போட்டா 2 கேன்சல் ஆகி ஒய்என். அப்போ ஒய்என் வரும்போது ஒய்என் பிளஸ் ஒன்னு, அந்த அர்த்தத்தை தான் அதை போட்டிருக்கேன். அப்போ இதையும் பார்த்து வச்சுக்காங்க. அது ஆறுங்கிறத விட இன்னொரு ஃபார்முலா இப்படி கேட்டாலும் அல்லது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போட்டுடலாம். இது எல்லாமே ஈஸியா புரியுதுங்களா? நம்ம இன்னொரு வார்த்தை பயன்படுத்தணும் எழுதும் போது. இந்த ஒய் நாட் எப்படி சார் கிடைச்சது அப்படின்னா எக்ஸ் நாட்னு போட்டதுனால கிடைச்சது. இந்த ஒய் ஒன் எப்படி கிடைச்சது? ஒய் ஒன் எப்படி கிடைச்சதுங்க? என்ன போட்டனால கிடைச்சது? எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் போட்டனால கிடைச்சது. ஆனா நம்ம அங்க இது என்னன்னு சொல்லிடணும், எக்ஸ் ஒன்னுன்னு வச்சிடணும் பேர். எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன்னு, எக்ஸ் டூ. இப்போ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதுவும் கேட்பாங்க. இங்க எழுதுற பாருங்க, கலர் வேணும்னா வேற ஒரு கலர்ல டிஃபரன்ஸ்க்காக போட்டுடலாம். இப்போ பாருங்க, டெல்டா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ், டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸை இப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது கேட்பாங்க, பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. டெல்டா போட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட்டுங்கிறது நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குங்க. இதை வச்சு ஃபார்முலா சொல்லணும். எப்படி சொல்லணும்? இதுல இருந்து தானே இதை கழிக்கணும், இதுல இருந்து தான் இதை கழிக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? அப்படிதான் மேலே போட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு. அப்படியே இருக்கு. கொஞ்சம் கீழே போயிடுச்சுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு. இது ரெண்டும் ஒண்ணுதான். என்ன பண்ணிருக்கிறத மட்டும் பார்த்துக்காங்க. கேள்வி எப்படி கேட்பான்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஐடியாவில் கேள்வி கேட்பாங்க. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட் சைடு பார்த்தா டெல்டாவோட இருக்கு, ரைட் சைடு பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச்ல இருந்து எக்ஸ் நாட் செப்பரேட் ஆயிருக்கு. அடுத்தது போட்டு பாருங்க என்ன வரும்ட்டு. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட், இது ஒரு செட்டுங்க, இது ஃபுல்லா ஒரு செட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச்னு எழுதுறேன். இதுக்கு கேட்கலாம் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச், இந்த இடத்துல வந்திருக்கேன். இதுக்கு டிஃபரன்ஸ் என்னங்க போடணும்? இதை கேட்டா எப்படி போடணுங்க? இந்த ஸ்டெப்ல இருந்து போடணும். இந்த ஸ்டெப் என்னங்க? எக்ஸ் நாட் பிளஸ் 2h. இது அப்படியே ஃபார்முலாவுக்கு மாத்தி பாருங்க என்ன வருதுன்ட்டு. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2h மைனஸ் எது செப்பரேட் ஆகும்? எக்ஸ் நாட் பிளஸ் h சார். அவ்வளவுதான். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். நாட் போடுறதுலாம் அப்புறம் போட்டு எடுத்துக்காங்க.
இதுல நாட் போட்டுமா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்தாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கணும். இது ஜென்ரலாக எழுதும்போது இப்படி எழுதிக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தேவையில்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். இது ஒரு செட். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை செட்டு வேணாலும் எழுதிட்டு போகலாம். ஸோ இந்த ஐடியாவில் இந்த ப்ளூ கலரில் கேட்டாலும் கரெக்டாக போடணும், இந்த ஐடியாவில் கேட்டாலும் கரெக்டாக போடணும். ரெண்டும் ஒன்று தாங்க. இங்கிருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கிருந்து இங்கே வந்துக்கலாம். நான் இதுக்கு ஜென்ரல், ஏன்னா இங்கேயும் ஜென்ரல் போட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, இங்கே ஜென்ரல் எழுதி பார்க்கலாம். இது இப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருந்தால் கடைசியா இதுக்கு யாராவது ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்ஹெச் எந்த இடம் டயக்ராம்ல பார்த்துக்காங்க. எக்ஸ் நாட் இந்த இடத்துக்கு வந்துடுங்களா, என் இங்கே தான் இந்த இடத்துக்கு வரும். எக்ஸ் கூட என்ஹெச் சேர்றது சேர்ந்தா இந்த ஃபார்முலா யாராவது முடிச்சு கொடுங்க பார்க்கலாம். எக்ஸ் நாட் பிளஸ் என்ஹெச்க்கு எஃப் ஆஃப் சொல்லுங்க n plus 1 ஹச்சுங்க சார். அவ்வளவுதான் மேடம். n plus 1 ஹச்சுங்க சார். n plus 1h மைனஸ் எது செப்பரேட் ஆகும்? மைனஸ் f of x plus n ஹச்சுங்க சார். x plus n ஹச்சுங்களா? n முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறுமையா இதை நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்களா, அதுக்கு ஒரே வழி கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும்னா நேரா ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு எக்ஸ் நாட்டு, எக்ஸ் ஒன்னு, எக்ஸ் டூ, எக்ஸட்ரா xn மைனஸ் 1 xn இதுவும் எழுதி வச்சுக்காங்க. பக்கத்துல எப்படி எழுதிக்கணும்? எக்ஸ் நாட்டு பிளஸ் ஹெச், எக்ஸ் நாட்டு பிளஸ் 2h எக்ஸட்ரா இந்த டேர்ம் எழுதிக்கிட்டு இதுல ஒய் நாட்டு, ஒய் ஒன்னு, ஒய் டூ இப்படி இந்த மூணையும் பக்கத்திலே எழுதி வச்சிங்கன்னா இந்த எல்லா ஃபார்முலாவும் நீங்களே உருவாக்கிடலாம். எல்லா ஃபார்முலாவே நம்மளே உருவாக்கிடலாம். ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னாவே டெல்டா ஒய் நாட் இப்படிதானே எழுத போறோம் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸை. ஸோ இந்த மாதிரி எழுதி 1 by 1 கொண்டு வந்துடலாம். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனில் இருக்கு. இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஃபார்முலாவை ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கிறோம். இது வந்து டைரெக்டாக அந்த டிஃபரன்ஸ்லேயே ஒயிலே வச்சு என்ட்ரீஸில் போட்டிருக்கோம். அது கிளியர் நான் இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்குமெண்ட்ல இருக்கு ஃபார்முலா, இங்கே இருக்கிறது என்ட்ரீஸில் இருக்கு. ரெண்டும் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இதை பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா செகண்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரு கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்காங்க. செகண்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. செகண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்வேர்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். டெல் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், நல்லா நினைச்சு, டெல் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்க்கு டெல்லு, அதுக்கு இன்னொரு டிஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இது நாட் ஏ லீனியர். அப்போ இது ரெண்டா அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். நேற்றே சொல்லிட்டேன், டெல் இன்டூ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி பிரிக்கலாம். ஈக்குவல் டு டெல் சிம்பிள் அப்படியே போட்டேன், டெல்டா சிம்பிள் அப்படியே போட்டேன். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம்? இப்போ நாங்க ஃபங்க்ஷனல் தான் வச்சிருக்கோம். h minus f of x அங்க எழுதி இருக்கோம்ல சார், இங்க சைடுல இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் x plus h minus f of x இப்படி எழுதலாம். கேட்டுங்களா? இது எழுதி முடிச்ச உடனே என்ன செய்யணும்? டெல்டாவோட பெருக்கிடுங்க. அப்ப டெல்டா இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் டெல்டா இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி பிரிச்சு எழுதலாம். அடுத்தது டெல்டா எக்ஸ் பிளஸ் ஹெச் எப்படி எழுதலாம்? f of x plus 2h minus f of x plus h. அந்த ஃபார்முலாவை எழுதி இருக்கிறோமா? எஸ் சார் எழுதிருக்கோங்க சார். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா தூக்கி உள்ள உட்கார வைங்க. அப்படியே போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் இது இன்னும் ஷார்ட்டா இன்னொரு மெத்தட்ல போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்ன வருங்க, 2h எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். சாரி, இந்த ஃபார்முலா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் போட்டேன். இந்த இதுக்கு மட்டும் போட்டுருக்கேன். அடுத்து டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் போட போறேன். மைனஸ் ஆஃப் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் மறுபடியும் முதல் ஃபார்முலா தான் இங்க இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2h மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு முறை வந்துருச்சு பாருங்க. 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்
அடுத்ததுங்க இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடுங்களா? Yes, sir, plus. பிளஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மைனஸ் 2 சேர்ந்து பிளஸ் ஆயிடுச்சுன்னா பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா. ரைட்டுங்களா? டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2h மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் h பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி போடணும். இது எதில் ஃபங்க்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா. அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருப்பாருங்க, நார்மலாகவே அந்த என்ட்ரீஸில் போட்டோம் பாருங்க, அந்த ஃபார்முலா டெல் ஸ்கொயர் ஆஃப் ஒய் நாட். இதை பாருங்க, டெல் ஆஃப் டெல் ஒய் நாட் இப்படி பிரிச்சுக்கணும். எது கேட்டாலும் சரிங்க. டெல் ஆஃப் டெல் ஒய் நாட் டெல்டா டெல் ஒய் நாட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வச்சிருக்கோம். டெல் ஒய் நாட்டுங்கிறது பாருங்க, இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸாக இருக்கும். எப்படி வரும் அது? y1 மைனஸ் ஒய் நாட். பார்த்துக்காங்க, இது ஃபார்முலா நம்ம முன்னாடி கொடுத்துங்கிறோம். அல்லது இங்க இந்த டயக்ராம் வந்து நீங்க எடுத்துக்காங்க. டெல்டாவோட பெருக்கி பாருங்க, டெல்டா ஒய்1 மைனஸ் டெல்டா ஒய் நாட். டெல்டா ஒய்1ங்கிறது எங்க வரும்னு பார்த்துக்காங்க, இந்த கேப்ல வரும். ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு கணக்கு. அப்போ y2 மைனஸ் ஒய்1 காட்டும். இதுக்கு பேரு y2 மைனஸ் ஒய்1 மைனஸ் ஆஃப் டெல்டா ஒய் நாட்டுங்கிறது இதை காட்டும், y1 மைனஸ் ஒய் நாட். y1 மைனஸ் ஒய் நாட் இது ரெண்டே பெருக்காங்க. y2 மைனஸ் மைனஸ் 2 முறை y1 பிளஸ் ஒய் நாட். பாருங்க, இது 2 வருது y2, இது 2 டைம்ஸ் ஆஃப் y1 ஒய் நாட். ஃபார்முலா எப்படி மேட்ச் பண்றாங்க பாருங்க. ஸோ என்ட்ரீஸ்ல கேட்டாலும் போட கத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆக்குமெண்டட்ல பினிஷ் பண்ணி கொடுங்கனாலும் பினிஷ் பண்ணி கொடுத்துருந்துங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க மோஸ்ட்லி இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ல இருக்கிறது ஃபைனல் ரிசல்ட் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் போன்னு படிச்சு வச்சுக்காங்க. அது மாதிரி சிம்பிளா மட்டும் படிச்சுக்கோ. மீது எல்லாமே இந்த என்ட்ரீஸ்ல வரக்கூடியதுக்கு பதிலாக எல்லாம் ஒய் நாட்ல வரக்கூடிய ஃபார்முலாஸவே மோஸ்ட்லி படிச்சு வைங்க. அதுதான் நிறைய இடத்துல கேட்குறாங்க.